உன்னை நீ கொன்னுறண்டி. கொல்றதுக்கு நானே கோழி குஞ்சா? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நானே தேடிக்கிட்டது தப்பா? நீ உன் பொண்டாட்டி எப்படி வச்சிருந்த? கணேச என்ன ராசாத்தி மாதிரி வச்சிருப்பான். உன்னோட வரட்டு கௌரவம் உன்னோட கையால தனத்தால் தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போனா. தெரியுமா உனக்கு? அப்பா, எதுக்கு தலைப்பறையெல்லாம் பண்ற நீ? என்ன நடந்துச்சு இப்போ? என்னைக்காச்சும் ஒரு நாள் எவன் கையிலயாச்சும் உன் பொண்ணை பிடிச்சு கொடுப்பல்ல? கணேசனுக்கு கூட நான் சந்தோஷமா வாழ்றத நீ பாப்ப. அப்பா, அடிப்பா அடிப்பா அடிப்பா, என்ன அடிப்பா, அடிப்பா. இதுக்கு மேல எங்களை பிரிக்க நான் நினைச்சேன். இப்பவே எங்கே என்ன கொன்னுடு. விட்ட நீ என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அவன் கூட தான் போவேன். இது சரி வராதுன்னு அப்பா சொல்லிட்டாரு கணேசா. நீ என்ன சொன்ன புள்ள? கடைசி வரைக்கும் கணேச என்னை வச்சு காப்பாத்துவான்னு சொன்னேன். உனக்கு பித்தம் தலைக்கேறி போச்சு, இனி இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஊருக்கு போறேன். 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடுவோமா? உன்னை கண்ணு கலங்காம பாத்துப்போம் புள்ள. அசிங்கமா இல்ல பெத்தவங்களை ஏமாத்திட்டு ஓடி போறது? பயந்துட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு என் அப்பாவும் உன் அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க தெரியுமா? இந்த மாசமே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஊருக்கு போய் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு வருவோம். நீ போய் இந்த நல்ல செய்தியை உன் புருஷன் கிட்ட சொல்லிட்டு வர அப்பா அனுப்பி வச்சாரு. இப்ப சந்தோஷம் தானே? போடி கள்ளச்சி. ஸ்வீட் இல்லையா? இருப்புல. ஒண்ணு வேணா, நானே கொண்டு வந்திருக்கேன். யார் எது கொடுத்தாலும் ஆன பாய படப்பியா? என்ன இதுன்னு பார்க்க மாட்டியா? நீ யாரோ எவ்வளோ இல்ல புள்ள, உசுறு புள்ள. ஏன் புள்ள? என்ன புள்ள கண்ணு கலங்குற? இப்ப காட்டு. புள்ள உனக்கு சந்தோஷத்துல நிறைய சாப்பிட்டேன். இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடுறேன். இத புடி. இன்னும் ஏன் நாம இங்க நிக்கிறோம்? வா ரோட்ல ஜாலியா போலாம். இனி நாம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புள்ள. இந்த பொண்ணா இப்படி அப்படி நினைச்சிட்டு போறாங்க. நமக்கு கல்யாணம் போறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்பளக்காரரே, இந்த பக்கம் திருப்பி பார்க்க மாட்டீங்களோ? கல்யாணத்துக்கு வந்துருங்க.
அந்த அப்ளைக்காரர் மூஞ்ச பாத்தி. அக்கா கணேசனை கைய பிடிச்சிட்டு வரியா? அசிங்கமா இல்ல உனக்கு? உங்க அம்மாவும் அப்பாவும் கை பிடிச்சிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல. அப்ப சரி போங்க. செங்கோடி, நாங்க பஸ் ஏறிட்டோம். கரெக்ட் டைம்க்கு வந்துருவோம். அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். வச்சிருட்டா? ஹலோ செல்வி, நான் வெள்ளச்சி பேசுறேன்டி. ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் தெரியும்ல. நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தே ஆகணும். லீவ் போட்டு நீங்க பாரு, இந்த காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என்னது? ஹலோ ஹலோ ஹலோ, என்னது? சரியா கேட்கல. மாப்பிளையா? ஹலோ, இங்க ஊர்ல யாரும் இறந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு உறவுக்காரங்க மாலை எடுத்துட்டு போறாங்க. ஒரே மேல சத்தம். சத்தமா சொல்லு. மாப்பிளையா? அது நேரடியா வந்து போட்டோ காட்டுறனே. பார்த்துட்டு பொறாம பற்றாத. நேரடியா பேசிக்குவோம். வச்சுட்டா? ஊர்ல யாரும் இறந்துட்டாங்க போல இருக்குப்பா. ஹலோ ஹலோ வெளிச்சி, நான் சாவ போறேன் செவ்வாழ. என்னை காப்பாத்து நீதாயா. என்னையா பிரச்சனை? உன் பையனுக்கு என் பொண்ணுக்கு அந்த இரவு கருமாதிர வந்து போச்சியா. உன் பையன்கிட்ட என் பொண்ணு மறந்துட சொல்லு செவ்வாழ. நான் இப்பவே என் பொண்ணை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு ஒளிஞ்சு போயிடுறேன் செவ்வாழ. முட்டா பையல, உன் மவளை நீ ஆப்பிரிக்கா காட்டுல ஒளிச்சு வச்சாலும் என் மகன் அங்க தேடி வந்துடுவான். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். அப்படி சொல்லாத செவ்வாழ, என்னை காப்பாத்து. ஏய், நான் உனக்கு சொல்றேன் சரியா? உன்னை காப்பாத்துறேன். என் மகனை கொண்டு விடு. கொலையா? யோ பரமா, செவ்வாழை எதை செஞ்சாலும் திட்டத்தோட தான் செய்வான். கணேசன் நல்லபடியா செவ்வாழ. அப்பவும் மவளை கொடு. தெரியாம சொல்லாத செவ்வாழ. ஊர்ல சொந்தக்கார பையனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதைத்தான் ஏன் சொல்றேன். இப்படியே மவட்ட போ. இந்த மூஞ்சோட போயிடாத. சந்தேகப்பட்டுற போறா. சிரிச்சுக்கிட்டே போ. நீ நானும் கல்யாணத்துக்கு சமாளிச்சுட்டு சொல்லு. இந்த நேரத்துல தான் நம்ம 2 பேரும் வேலையை காட்டுறோம். 1 கிலோ லட்டு வாங்கிக்க. உன் மகளை தகட்ட சாப்பிட வை. ஒரே ஒரு லட்டுல மட்டும் விஷத்தை கலந்துக்க. கல்யாண செய்தியை கடைசிக்கிட்ட சொல்லி அவ கையாலேயே கொடுக்க சொல்லு. என் மயன் யாரையும் சீக்கிரத்தில் நம்ப மாட்டான். ஆனா அவன் பொண்ணை நம்புவான். அவ கொடுத்தாண்டா அப்படியே வாங்கி திண்டு விடுவான். சீட்டுக்கு மேல நஷ்டம் வந்து என் மயன் விஷம் கொடுத்து செத்து போயிட்டான்னு சொல்லி வெத்த அப்பேன் நானே ஒப்பாரி சொல்லிட்டு போறேன். உன் பொண்ணு கணேசனை விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொன்ன விஷயம் ஊருக்கே தெரியும். அது போதும், நான் சமாளிச்சுக்கிறேன். பேசுனதை கேட்டப்பாலோ? ஏப்ல, என்னை பத்தி தெரியும்ல? கொண்டே விடுவேன். கொண்டு படுவேன் மிரட்டினா. அதனால உன்கிட்ட உடனே சொல்ல முடியல.